முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் மாவட்டம் ஆத்தூர் சாலையில் உள்ள தேநீர் கடையில் திடீரென சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கி 13 பேர் காயமடைந்திருக்கின்றனர். சிலிண்டர் வெடித்த விபத்தில் சிறுமி, 2 பெண்கள் உட்பட 13 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். பெரம்பலூர்ல சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதுல 13 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிலைமை இப்ப என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பவித்ரா, வணக்கம். பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் நகர காவல் நிலையம் எதிரில் பெரம்பலூர் நகர்ப்பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தேநீர் கடை நடத்தி வருகிறார். இன்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் அவரது தேநீர் கடையில் எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. காற்றின் வேகத்தால் கடையின் முன்பகுதி முழுவதும் தீ பரவியதால் கடையில் பணியாற்றி வந்த பெண் உட்பட, கடைக்கு அருகில் வந்து கொண்டிருந்த சிறுமி உட்பட, கடைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் உட்பட சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இந்த தீ விபத்து சிக்கி காயம் ஏற்பட்டுள்ளனர். விபத்து இடத்திற்கு எதிரே காவல் நிலையம் அமைந்திருந்ததால் உடனடியாக வந்த பெரம்பலூர் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கடைக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. தீக்காயம் அடைந்தவர்களை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெரம்பலூரில் தேநீர் கடையில் எதிர்பாராமல் நடந்த இந்த தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தீக்காயம் ஏற்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வைத்ரா, விவரங்களுக்கு நன்றி சவர்.